நாங்கள் இந்த எங்களோட வேனோடி எங்களோட ட்ராவல்ஸுக்காக வந்து கிடைத்த பணத்தில் வந்து அம்மாவினுடைய வீடை வந்து கட்டுறதுக்கு வந்து நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். சந்தோஷமே இல்லைன்னு நிறைய பேர் வந்து அவரோட கேட்டுக்கொண்டிருக்கீங்க, எப்போ ரதியம்மாவுக்கு வீடு கட்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு. நிறைய நாள் கனவு இப்போ வந்து நிறைவேற போது. அதை வந்து கடவுள் பிள்ளையாக தான் வந்து ஞாபகப்படுத்தினேன். அடே வேகமாக கட்டுற காலம் போகுது என்ற மாதிரி தான் இந்த யானை வந்து இந்த உடைச்சி சம்பவம் பண்ணலாம் வந்து எனக்கு தோணக்கூடியதாக இருக்குது. அந்த மண்ணும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதலாவது வாகனம் ஓடித்தான் அந்த மண்ணு வந்து பறிச்சது விளங்குதா. இந்த கல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் சொல்ல முந்தி நான் பறிச்சது என்ன, இந்த கல் மண் அந்த இருக்கிற மண்ணெல்லாம் வந்து நீங்கள் சொல்ல முந்தி நாங்கள் பறிச்சது. முதலாவது கஸ்டமராக வந்தபடியால் வந்து நாங்கள் ஒரு கொழும்பு போக்குவரத்து சேவையை வந்து நாங்கள் இலவசமாக வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம். அந்த இலவச சேவையை வந்து நாங்கள் இன்றைக்கு வழங்குறோம். என்ன வணக்கம் தம்பி, எதாலே வாழைச்சினால போகிறீங்கண்ணே. சசியம்மா வணக்கம். வணக்கம், ஓகே தானே? ஓகே ஓகே, சந்தோஷம் தானே. இந்த சேவை வந்து உங்களுக்கு இலவச சேவை. அன்றைக்கு சர்ப்ரைஸ் தான். அன்றைக்கு இதெல்லாம் போய் சொல்லி கொடுத்து கதைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்க, இது ரியலாக நடக்குது. டிரைவர் வந்து ஓடிக்கொண்டிருக்க வாழைச்சினியால் வேலை திட்டங்கள்லாம் நடந்துட்டு எப்படி என்ன மைண்டு இல்லை அனுஷந்தானா இந்த சிமெண்ட் பாக்கெட்லாம் வேண்டி கொஞ்சம் ஊக்கமாக இருந்துச்சு. அப்படி ஐயா நான் கேட்டேன். அவர் சொன்னார் ஓ அப்படி இல்லை. அப்போ நான் சொன்னேன்னா இதோ மாதிரி ஒரு நல்ல விஷயம் எங்களோட ஊருக்குள்ளே உருவாந்து செய்கிறது எனக்கு சும்மா பெருமையாக இருக்கு. நான் ஜோதிச்சு பார்த்தேன், நான் இவ்வளோ சேவை செய்கிறானே, அதனால் அவனுக்கு என்ன நன்மை வர அந்த காசை எடுத்து அவங்களோட வீட்டில் செய்யலாம். இப்போ வீடு கட்டுறது மாதிரி செஞ்சு கொள்ளலாம். நீ வேறு வேலை திட்டங்களையும் செய்யலாம். ஒரு மக்கியோண்ட இது செஞ்சுட்டு ஒரு பேப்பரை சுருட்டிட்டு அலௌன்ஸ் பண்ணி திரிவான் பழச்சி வளைச்சி. அப்போ இங்கே களவு கேட்டு கத்தி திரிப்பானு. அப்போ அவன் எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டியான், எல்லாமே தெரியும் எனக்கு. கல்லே திரிக்கான், முக்காஞ்சி உடைக்கான். அவன் அடிப்படையிலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவன். அவனோட வளர்ச்சியில் நீங்கள் பொறாமையோ ஒன்றுமே படக்கூடாது. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்கே நிற்கிறோம்? இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய ரதியமாட வீட்டில் நேற்று ஒரு சம்பவம் நடந்ததுன்னே எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அதாவது காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல் என்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டு இருந்தது. ஆனால் நேற்று தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பயங்கரமாக வந்து ஒரு விஷயத்த வந்து ஞாபகப்படுத்தி இருந்தது. அம்மாவோட வீட்டை வந்து கட்டி முடிங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஞாபகப்படுத்தி இருந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ போட்டதுலேருந்து நிறைய பேர் கால் எடுத்து நிறைய மோட்டிவேஷன். தம்பி நீ ஊருக்கு வந்து பிறகு தம்பி, முதல்ல அம்மாவுக்கு பாதுகாப்பான இடத்த வந்து நீ தேர்ந்தெடு. வீடியோக்களை வந்து கமெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா அம்மாவுக்கு வந்து வீட்டை கட்டுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் முடிவெடுத்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய வாகனங்கள் வந்து அயர் போய் கொண்டிருக்கு. அந்த காசை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நான் வேறையா ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நான் சேவிங் பண்ணி கொண்டு வந்தேன். நான் அப்போவே நான் யோசிச்சேன் மக்களே, அம்மா இங்கே பாருங்க, இந்த கல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் சொல்ல முந்தி நான் பறிச்சது என்ன, இந்த கல் மண் அந்த இருக்கிற மண்ணெல்லாம் வந்து நீங்கள் சொல்ல முந்தி நாங்கள் பறிச்சது. அந்த மண்ணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு முதலாவது வாகனம் ஓடித்தான் அந்த மண்ணு வந்து பறிச்சது விளங்குதா. அது வந்து நாங்கள் இப்போ உழைக்கிறது வந்து முதலாவது எங்களுடைய ட்ராவல்ஸில் உழைக்கக்கூடிய அந்த முதலாவது விஷயத்தை வந்து அது அம்மாவுக்கு தான் வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் மெல்ல மெல்ல வார காசை வந்து நான் வந்து மண்ணேற்றி கல்லேற்றி போட்டேன். நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேற்று நடந்த சம்பவத்தால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் அந்த வேலையை வந்து நாங்கள் ஒரு 3 மாதத்தில் 1 மாதத்தில் செய்யிருந்த வேலையை வந்து நாங்கள் வேகமாக வந்து நாங்கள் துரிதப்படுத்தியிருக்கோம். அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக வேண்டித்தான் இந்த ஒரு விஷயம் என்ன, இந்த ஒரு காணொலி. ஏன்னா நிறைய பேர் வந்து அவரோட கேட்டுக்கொண்டிருக்கீங்க, எப்போ ரதியம்மாவுக்கு வீடு கட்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து நானும் ஒரு மனுஷன் தானே என்ன, எத்தனை பேருக்கு எவ்வளோ உதவிகளை செய்கிறோம், அம்மாவுக்கு வந்து செய்கிறோம்னு சொல்லி எனக்கு விருப்பம் இருக்குது தானே. அந்த சிச்சுவேஷன் வந்து என்னால் வந்து கட்ட முடியாமல் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வேன் ஓடி ஏன்னா கார் ஓடி சம்பாதிக்கிறேன். நீங்கள் பார்த்துருவீங்க, நான் நேற்று முந்தானெல்லாம் வந்து நானே டிரைவர் இல்லாட்டியும் நானே ஓடுனேன் ஃபுல்லானே. கண் முடிச்சு நானே ஓடி என்ன டிரைவர் சம்பளம் ஓகே எனக்கு வரும் தானே ஓடுனா எனக்கு வரும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து நான் ஓடி என்னுடைய முயற்சி எடுத்து ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2 கார் வந்து இப்போ கொழும்பு போகுது. காலையில் விடியச்சாமல் 5 மணிக்கு நான் காலையில் நேரத்துக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 5 மணி இருக்கும். 5 மணிக்கு டிரைவர் பொடியன் வந்து அன்னமலை கல்முனைக்கு பக்கத்தில் அன்னமலைக்கு போயிட்டு காலையில் வந்து அவரை கொண்டு ஏற்றிட்டு கல்முனையிலிருந்து யூகேலேருந்து வந்த 2 பேராக்கள் கல்முனையிலிருந்து அவங்களை ஏற்றி நான் களுவாஞ்சியில் விட்டுட்டு அப்படியே கொழும்பு போனவங்க. ஒரு வாகனம் போன வாகனம் அங்கேருந்து திரும்பி வந்து கொண்டு இருக்கு. அடுத்த வாகனம் இப்போ 4 மணிக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். 5 மணிக்கு ஒரு 4 மணிக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து எங்களோட முதலாவது கஸ்டமர் உங்களுக்கு சொல்லிப்போமே
முதலாவது கஸ்டமர் சசியம்மா, நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். முதலாவது கஸ்டமராக வந்தபடியால் வந்து நாங்கள் ஒரு கொழும்பு போக்குவரத்து சேவை வந்து நாங்கள் இலவசமாக வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம். அந்த இலவச சேவையை வந்து நாங்கள் இன்றைக்கு வழங்குறோம். என்ன போருங்க டிரைவர் கோலடிப்பு மேடம். என்ன இப்போ தான் ஒரு 4 மணி 5 மணி தான் போனது. ஹலோ, வணக்கம் தம்பி. எதாலே வாழைச்சினால போகிறீங்கண்ணே? எல்லாம் ஓகே தானே? சசியம்மாட்ட கொஞ்சம் குறிப்பில்ல போனேன். சசியம்மா வணக்கம். வணக்கம். ஓகே தானே? ஓகே ஓகே, சந்தோஷம் தானே. இந்த சேவை வந்து உங்களுக்கு இலவச சேவை. அன்றைக்கு சர்ப்ரைஸ் தான் அன்றைக்கு. ஓகே ஓகே ஓகேம்மா, ஓகே சந்தோஷம். காலையில் 5 மணிக்கு ஒரு கார் போயிட்டு ஏற்கனவே கொழும்புக்கு ஒரு 1000. சந்தோஷம். அங்கே வந்து லண்டன்லேருந்து வந்த அண்ணாவும் இன்னொரு அக்காவும் ஒரு ஆள். இல்லை அது வேற ஷானன் இல்லை. இது வேற வீடியோ பார்த்துட்டு அடிச்சவங்க. உங்களோட நீங்கள் வந்த முதல்ல கை முழுத்தம் பரவாயில்ல. ஒன்று போய் கொண்டிருக்கேன். நல்ல ராசி நீங்கள். ஓகே, நீங்கள் சொன்ன மாட்டேன். நீங்கள் வந்ததுலேருந்து வாகனம் நிற்காம ஓடிக்கொண்டிருக்கு. வாகனம் நிற்காம ஓடிக்கொண்டிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஓகே ஓகேம்மா, ஓகே சந்தோஷம். ஓகேம்மா, நன்றியம்மா. கவனம் போங்கம்மா. சரியா, ஓகே. சில பேர் வந்து அன்றைக்காவே வேறு டிக்டாக்கில் வந்து போட்டிருந்தாங்கடா, இதெல்லாம் செட்டப் பண்ணி விளங்குதா, இதெல்லாம் ஃபிலிம் பண்ணி போட்டிருந்தாங்க. ஃபிலிமோ இதெல்லாம் போய் சொல்லிக் கொடுத்து கதைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்க, இது ரியலாக நடக்குது. டிரைவர் வந்து ஓடிக்கொண்டிருக்க வாழைச்சினியால் போய்கொண்டிருக்கு. இது வந்து பொய் இல்லை, உண்மை. ஏன்னா நாங்கள் இலவச சேவை, அதாவது எங்களை முதலாவது கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய முதலாவது பரிசு. என்ன அது வந்து இன்றைக்கு தான் அவங்க சாய்ஸ் பண்ணியிருந்தவங்க. அடுத்த என்ன இப்போ வந்து அவங்களோட மகளை விடுறது போடுறாங்க இந்த இதில். என்ன அடுத்த முறை அவங்க வந்து காசு கொடுத்து போவாங்க. அடுத்த ரிப்போக்கில் உண்மையிலே சசியம்மா தான் வந்து எங்களுடைய முதலாவது கஸ்டமர். இதை வந்து வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாது. ஸ்வீடன்லேருந்து வந்த அம்மா. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லண்டன்லேருந்து வந்து கோல் எடுத்தவங்க. அவங்க காலையில் நேரத்துக்கு என்னையும் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு நானும் போனேன். நான் போய் வந்து சாக்லேட்லாம் வந்து எனக்கு தந்துட்டுவாங்க. போய் அங்கே விட்டு வந்ததுக்கு சாக்லேட்லாம் நேரத்துக்கு தந்துட்டுவாங்க. உண்மையில சந்தோஷம். அன்பான உறவுகள் வந்து கதைச்சி பேசி இது பண்ணிட்டு போகிறாங்க. நீங்களும் எங்களோட வந்து உங்களுக்கு நிறைய இடங்களை நாங்கள் சுற்றி காட்டுறதுக்கு இது பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு கண்டி நூறலியா பக்கம் எல்லாம் போக முடியாது. அதை நான் சொல்லிக்கொள்கிறேன். நிறைய பேர் இப்போ கொலடியெல்லாம் வாரத்துக்குண்ணே வெளிநாட்டு அந்த வாரத்துக்கு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நான் கண்டிக்கு போகணும், நூறலியா போகணும்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ வெள்ளம் காரணமாக வந்து அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்களும் வந்து நியூஸில் அங்கே நிற்கக்கூடிய ஆட்கள்கிட்டையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டாங்க. அங்கே சரியான வெள்ளம். அப்போ அங்கே போயிடாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 20ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பேன் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து ஃபுல்லாக கொழும்புலேருந்து காலி, கதிர்காமம் அந்த மாதிரியான ஏரியாக்களை வந்து சுற்றுறது கேட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு ஆள் வந்து என்னையும் சேர்த்து புக் பண்ணியிருக்காங்க. என்னையும் சேர்த்து காரையும் சேர்த்து வந்து புக் பண்ணியிருக்காங்க. தம்பி நீ தான் சுற்றி கொண்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கனடாவில் இருக்கக்கூடிய தனேஷ் அப்படின்ற அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தார். அவங்களோட அக்காக்கள் இங்கே வந்திருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்மா. ஏன்னா அவங்க வந்து மட்டக்களப்பு நிற்கிறாங்க. இன்றைக்கு நான் கதைச்சிருந்தேன் நான். அப்போ அவங்க வந்து ஒரு டேட்டை வந்து இது பண்ணியிருந்தாங்க. அவங்க தனேஷன் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவங்க கனடாவில் இருக்காங்க. சொல்லியிருந்தாங்க, தம்பி நீங்கள் ஒரு ஃப்ரீயான ஒரு டேட்டை சொல்லுங்கள், நீங்கள் சுற்றி கொண்டு காட்டுறதுக்கு கொஞ்சம் வேலை அனுப்பி எழுப்ப அந்த கடை அலுவலகம் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு முழுக்க எல்லாம் ஒரு பக்கேஜ் அடிப்படையில் நாங்கள் போகிறோம். அதாவது இதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். என்ன அவர் நிறைய வகையில் வந்து எங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் தந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு தனேஷன். அவர் வந்து இப்போ முதலாக வந்து ஒரு பக்கேஜை வந்து புக் பண்ணி தாரான்னு சொன்னால் வந்து அது அவர் தானே. ஏன்னா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வாகனம் வந்து எங்களோட நாள் வாகனத்துடைய சம்பளமும் கார் சம்பளம் தான் போய் கொண்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க இங்கே இந்த வரக்குள்ளே வந்து நாங்கள் இப்போ ஒரு 4 நாள் வந்து சுற்றி காட்டுறோம். திருவண்ணாமலை, தம்புள்ள, அடுத்து வந்து புலனூர் போகிறோம்னு சொன்னால் வந்துட்டு இந்த தம்புள்ள, திருவண்ணாமலை புலனூரில் நிற்கிற அந்த ரூம் செலவு இருந்து சாப்பாடு இருந்து அவங்களோட போக்குவரத்து எரிபொருள் வந்து எங்களோட பேக்கேஜுக்குள்ளே வரும். அடுத்து இதர அந்த நாங்கள் இப்போ என்ட்ரன்ஸு அந்த காசெல்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட இதுக்குள்ளே வரும். அது வந்து முதலாவது தாரார் அது வந்து நாங்கள் வெற்றிகரமாக முடிக்கணும். முதலாவது பேக்கேஜ் ஆரம்பத்திலே நாங்கள் இந்த பேக்கேஜை வந்து கொண்டு வராதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு ஹையரோடி வந்து பழகணும்.
ஃபஸ்ட்டு கொழம்பு போனால் எத்தனை நாள் எடுக்கும், நுரலியா போனால் எங்கே காட்டலாம், என்ன கண்டிக்கு போனால் எங்கே காட்டலாம்னு சொல்லிட்டு எத்தனை நாள் எடுக்கும், எவ்வளோ இதில் சுற்றி காட்டலாம்னு சொல்லிட்டு அனுபவ ரீதியாக தான் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆள் சொல்கிறத கேட்டு வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கொள்ள முடியாதுன்னு. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அனுபவ ரீதியாக தான் வந்து கற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் வந்து 20ஆம் தேதி வந்து 2 வாகனம் காரும் போகுது, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வேனும் போகுது. உண்மையிலே ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு ஆர்டர் தந்திருக்காங்கள்ட்ட நம்பி என்ன தந்திருக்காங்க. ஏன் நாங்கள் 20ஆம் தேதி வந்து சூஸ் பண்ணணும்னு சொன்னால் வந்துட்டு 19ஆம் தேதிக்கு முன்னுக்கு என்ன அது 19ஆம் தேதி இருக்கலாம் இல்லை 18ஆம் தேதி இருக்கலாம். அன்றைக்கு வந்து முக்கியமான அலுவல் ஒன்று இருக்குது. சட்ட ரீதியாக நாங்கள் ஒரு இடத்த போய் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. என்ன பொதுமக்களுக்காக என்ன குரல் கொடுக்க போய் அந்த பிரச்சனை வந்து முடியலை. அப்போ அதுக்கு நாங்கள் போகணும். அதை முடிச்சு தான் வந்து நான் வெளியில் ஓடிக்கலானே. அதுக்கு முதல் கொழும்பையரெல்லாம் வந்து போயிட்டு வரலாம். இப்போ டிரைவர் வந்தால் டிரைவர் வந்து அனுப்புவோம், இல்லை டிரைவர் இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு நான் போவேன். எனக்கு வாகனம் ஓட தெரிஞ்சால் தானே அப்போ என்ன மற்ற வச்சு நான் கொண்டு பண்ணி செய்யலாம். ரெண்டால் இப்போ வாகனம் ஓடி போக்குள்ள வந்து நிறைய பிரச்சனை வரும். பிரேக் டவுன் ஆகும், என்ன கோஸ் ஒயர் வெடிக்கும், பிரேக் ஃபெயிலியர் ஆகும், எல்லாம் வரும். எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து சமாளிக்கணும். என்ன எல்லாத்தையும் வந்து சமாளிக்கணும். ஓகே மக்களே, நீங்களும் வந்து எங்களை தொடர்பு கொள்ளணும். நீங்களும் வந்து உங்களுடைய பேக்கேஜுகள் இலங்கையில் வந்து நிறைய இடங்களுக்கு நம்பிக்கையாக வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உண்மையிலே மக்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வெளிநாட்டில் இருந்து இங்கே நம்பிக்கையாக வந்து உங்களுக்கு ஒரு ட்ராவல்ஸ் உங்களுக்கு தேவை, என்ன ஒரு பாதுகாப்பாக வந்து உங்களை சுற்றி காட்டுறதுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு பாதுகாப்பு முக்கியம். என்ன எங்கள்கிட்ட பாதுகாப்பு இருக்குது, சிசிடிவி கேமரா. இப்போ நான் உங்களுக்கு காட்டலாம். என்ன கார் எப்படி போய் கொண்டிருக்கு, இடத்த போய் கொண்டிருக்கு, ஜிபிஎஸ் வந்து நகரும் ஒவ்வொன்றுமே. கேமரா வந்து வேலை செய்ய போனாலும் வந்து ஜிபிஎஸ்சில் வந்து நான் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ பாதுகாப்பு சேஃப்டின்றது வந்து எங்கிட்ட நாங்கள் 100% உங்களுக்கு நான் சேஃப்டியாக வழங்குவோம். நீங்களும் வந்து எங்களோட இணைந்து வாய்ஸ் ஆஃப் பொன்னியின் டிராவல்ஸினூடாக இலங்கை முழுவதும் உங்களுக்கு பிடித்த இடங்களையும் என்ன சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் குறைந்த விலையில் என்ன அதாவது உங்கள் வாகன வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்ற இடத்தை விட எங்களில் வந்து குறைந்த விலையாக தான் இருக்கும். அதை நீங்கள் எடுக்க வந்து என்னோட கதைக்குள்ளே உங்களுக்கு நேரடியாக வந்து அது தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டியதாக இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07638988986. இதுவும் ஒரு தொலைபேசி இலக்கம். இதுக்கு வந்து நார்மல் நம்பரும் வந்து வேலை செய்யும், வாட்ஸ்அப் இலக்கம் வந்து வேலை செய்யும். அடுத்த தொலைபேசி இலக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 074 அப்படின்ற இலக்கத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டாலும் வந்து உங்களோட தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுடைய பேக்கேஜுகளை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்வோம். நீங்கள் வாகனங்களை வந்து புக் பண்ணி கொள்ளலாம் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். உண்மையிலே சந்தோஷமாக போகுது. ஏன்னா உண்மையிலே சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி. என்னால் முடியும், என்ன முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களுடைய என்னதான் நாங்கள் அம்மாவுக்கு வீடு கட்டினா வந்து தம்பி நீங்கள் பொதுச்சேவை சேவைய மாட்டே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய திறப்பு விழா அன்றைக்கு நாங்கள் இலவச என்ன கர்ப்பிணி பெண்களுக்கான இலவச போக்குவரத்து சேவை வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம்ன்றது வந்து உண்மையான விஷயம். அன்றைக்கு வந்து நாங்கள் அதுக்குரிய தொலைபேசி இலக்கம் தருவோம். அதுக்குரிய தொலைபேசி இலக்கம் தரக்குள்ள அதுக்கு மட்டும் கால் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் இந்த நம்பரும் கொடுக்கல, இதுக்கு வந்து இந்த நம்பர்லேயும் வந்து கேட்கக்கூடாதுன்னு இலவச போக்குவரத்து சேவை இருக்கான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைய தினம் வந்து நாங்கள் ஒரு அந்த கொன்றைக்கு எடுத்து வேலையை செய்யக்கூடிய ஒரு அண்ணாவை வந்து சந்திச்சு, நேசன் அப்படின்ற ஒரு அண்ணாவை வந்து நாங்கள் சந்தித்து நாங்கள் அட்வான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் இந்த எங்களோட வேனோடி எங்களோட ட்ராவல்ஸுனாக வந்து கிடைத்த பணத்தில் வந்து அம்மாவினுடைய வீடை வந்து கட்டுறதுக்கு வந்து நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். சந்தோஷம் இல்லைன்னு இது நிறைய நாள் கனவு இப்போ வந்து நிறைவேற போது. அதை வந்து கடவுள் பிள்ளையாக தான் வந்து ஞாபகப்படுத்தினேன். அடே வேகமாக காட்டுற காலம் போகுது என்ற மாதிரி தான் இந்த யானை வந்து இந்த உடைச்சி சம்பவம் பண்ணலாம் வந்து எனக்கு தோணக்கூடியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சரியாக 17ஆம் தேதி இந்த இதுக்கு மேலுக்கு வந்து சட்டி நடிப்பாங்களாம். என்னென்னா திடீர்னு போயிட்டு நாளைக்கு வந்து வேலையை ஆரம்பிக்க மாட்டாங்க. காரணம் என்ன, அவங்க வந்து வேற ஒரு கொன்றைக்கு எடுத்து செய்கிறவங்க தெரியும் பிஸியாக இருப்பாங்களேன்னு. அப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு 17ஆம் தேதி வந்து வேலையை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், நான் வந்து முக்காஞ்சி என்ன இதுக்கு தேவையான முக்காஞ்சி வந்து நான் ஏற்றி போட்டிருக்கேன். இன்னும் 2 லோடு முக்காஞ்சி ஏற்றணும், அதே நான் ஏற்றுவேன். அதே இதில் பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து ஏற்றி போட்டியாச்சு, இன்னும் டெக்டரால் 2 லோடு மண்ணை வந்து ஏற்றணும், அதையும் வந்து நான் ஏற்றி போடுவேன். இதை தாண்டிய மிச்ச இதெல்லாம் வந்து நீங்களே வாங்கிக்கொள்ளுங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அவர் தந்த பேக்கேஜையும் நான் வெளியிடங்களில் இருக்கக்கூடிய கடைகள்லையும் நான் பொருட்களை வந்து நான் விசாரித்து பார்த்தேன். அவர் சொன்னதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்டா அவர் வந்து டெய்லி எடுக்கிறபடியெல்லாம் அங்கே கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறாங்க இல்லைங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் ஒரு 10 பேர் ஆக்கள்கிட்ட நான் கொன்றைக்காரர்கள்ட்ட கேட்பேன், எந்த இடத்துல வந்து நான் குறைவாக இருக்கோ அந்த இடத்த தான் சாய்ஸ் பண்ணி நான் வந்து இந்த வேலையை வந்து தொடங்குவேன் என்று சொல்லியிருந்தேன் நான். அப்போ அவர் அதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு ஏன்னா தான் வந்து இந்த கொன்றைக்கையும் வந்து விடக்கூடாது அப்படி என்ற அடிப்படையில் வந்து அவர் வந்து ஒரு பேக்கேஜை வந்து தந்திருந்தாருன்னு தந்து ஒரு குறைந்தது மற்றவங்களோட குறைந்த பேக்கேஜ் மாதிரி தான் நான் தோணுது நான் மற்றவங்களோட விசாரித்ததை விட. அப்போ சிறந்த முறையில் இதை செய்தாரன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களுடைய இந்த வேலைகளை வந்து நாங்கள் ஆரம்பிக்குள்ள வந்து கண்டிப்பாக அதையும் வந்து நாங்கள் காணொலி வாயிலாக தருவோம். இப்போ தான் வந்து எனக்கு சந்தோஷம். அம்மா சந்தோஷமா? நல்ல சந்தோஷம். எங்க சந்தோஷம் தெரியல. சந்தோஷம் தான்.
அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கிட்ட என்னன்னு சொன்னா அவங்க இந்த கொட்டிலுக்கு படுத்து கிடந்து சரியா அதுக்குள்ள இருந்து வந்து அதுக்குள்ள பயம் இல்லையா வீட்டை கட்டி முடிச்சதுக்கு பிறகு சரியா இப்போ 2 ரூம் முடிப்பேன்னுங்கடா ஒரு ரூமுக்குள்ள நிற்கிறது பயமா இருக்கா ஏன்னா உள்ளுக்குள்ள சந்திரமுகி அந்த பங்களாவில் நிற்கிற மாதிரி இருக்குமா பயமா இருக்குமா ஆமா முன்னுக்கு தானே ஆயிருப்பேன் தனி இருக்கிட்ட அதுக்குள்ளே இருக்குதான் எனக்கு பயமா ஓகே அப்படிலாம் பயப்பட தேவையில்ல நாங்கள் இருப்போம் தானே அடுத்து வந்து இப்போ எங்களோட வீடெல்லாம் முடிக்கக்குள்ள வந்து நிறைய வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அன்பர்கள் வந்து வீட்டை நிற்காம போகிறது என்ன காரணம் 2 நாள் வந்து வீட்டில் வந்து இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு என்ன வீட்டில் நிற்கக்கூடிய வசதிகள் இருக்குது எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவோம் நாங்கள் எப்படி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எவ்வளோ வேகமாக வந்து அந்த கொண்டைக்கு முடிக்கலுமோ முடிப்போம் வாகனங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் அதில் வரக்கூடிய காசை வச்சு கொண்டு இது செய்வோம் அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில கடன்கள் வட்டியில்லா கடன்களும் வாங்க வேண்டி இருக்குன்னு இதை வச்சு கொண்டே ஃபுல்லாக முடிக்கலாது அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் எவ்வளோ ஒன்றுக்கு வந்துடுவாங்க வேகமான வட்டியில்லா கடன் கொஞ்சம் வாங்கணும் வாங்கி எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை வந்து முடிக்கணும் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வீடியோவில் வந்து இன்னும் ஒரு ஆளை வந்து நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்த போகிறோம் யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட படித்த எங்களுடைய நண்பன் என்ன எங்களை ஊரை சேர்ந்த ஒரு நண்பன் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த சிலைகள் என்ன இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவரும் எங்களோட வயசு தான் இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள் செய்யக்கூடியவர் என்ன சித்திரங்கள் வரையக்கூடியவர் கோவில் பெயிண்டிங் வந்து செய்யக்கூடியன்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட திறமைகளை வளர்த்து கொண்டு இப்போ ஒரு கோவிலை வந்து கொன்றைக்கு எடுத்து செய்யக்கூடிய நிலைமைக்கு வளர்ந்துருக்கிறார் 24 வயசில் இப்போ அவரையே நாங்கள் கூப்பிட்டு கதைக்கு அப்புறம் அவர் மூலமாக எங்களோட வீட்டுக்கும் ஏதாவது டெக்கரேஷன் செய்யலாம்னாலும் செய்யலானே ஒரு பிள்ளையார் ஒன்று தூக்கி வைக்கிறானே என்ன வாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் சந்து அவர் நாங்கள் சோட்டா வந்து சந்துருன்னு கூப்பிடுவோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேலையெல்லாம் அப்படி போகுது வேலைலாம் வந்து உங்களோட வேலை எப்படி போகுது ரெண்டு வேலை பிரச்சனை இல்லை இப்போ 2 கோயில் இருக்குது நடந்து ஒன்று இருக்குது எந்தெந்த கோயில் மாமங்க பிள்ளையார் கோயில் இப்போ தான் முடிஞ்சது பாருங்க இலங்கையில வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் என்ன அனுமனின் வால் நெருப்பை அணைத்து வைத்த அனுமனின் வால் நெருப்பை அணைத்து வைத்த அந்த அற்புத தீர்த்த மாதிரி அந்த தான்டா மாமாங்க கோயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மட்டக்களப்புல வந்து கொஞ்சம் ஃபேமஸ் தெரிஞ்சிருக்கும் அது பழைய காலத்து வரலாற்று மிக்க கோயிலானது மாமாங்க கோயில் அதில் இப்போ சிலைகள்னு சொல்ல போனால் எங்கட வேலை தான் ஃபுல்லாக இருக்குது பழைய வேலையும் இருக்குது பட்டு நாங்கள் இப்போ அந்த கூட வேலையை செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வர முடியுமென்னு சொன்னால் அந்த மாமா கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற சிலைகளை பார்த்தாலே விளங்கும் கை பக்கம் எல்லாம் விளங்குனே ஏறாவூர் பெரியம்பரான் கோயில் ஒன்று இப்போ செய்கிறோம் புதுசாக அதுக்கும் வரவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்க சிலையெல்லாம் அப்படி இருக்காண்டி இப்போ நாங்கள் சொல்கிற விட எங்கட வேலையை நீங்கள் போய் பார்த்து அந்த கோயில் ஒரு சில பேர் நம்ம சிலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க பட் அது நாங்கள் செய்கிற கஷ்டத்தினால சொல்கிறோம் நாங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த கோயிலில் அவ்வளோ வேலையில் செஞ்சிருக்கோம் நாங்கள் செதுக்கியிருக்கோம் என்னென்னு சொன்னால் இப்போ தூர ஜஃப்னாவில் கொழும்புல இருக்கிறார்களுக்கு அந்த கோயிலை பார்த்துக்கொள்ள இல்லாமல் இருக்கும் பட் நான் வீடியோ எடுத்து போட்டேன்னா பார்க்கல ஒரு சில வேலை வந்து இங்கே பார்க்க முடியுமான்னு சொன்னால் அது பாருங்க நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்க்க வேணும் உங்களை நீங்கள் வேலை எங்கள் நண்பன்டா அப்போ ஒண்டா படித்த பக்கத்தில் அவர் வந்து படிப்பார் பக்கத்தில் வந்து கூட அவன் நானா பிள்ளை காதலிச்சா பொம்பிள்ள கவுத்து போட்டு பொண்ணா இல்லையாட்ட நெஞ்சம் தாங்க முடியல ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு அடியே உங்க அண்ணன் தக்காளி செவப்பா ஞாபகம் உனக்கு அந்த பாட்டு இருக்கா படியில இருந்து அது சரி ஒரு ஞாபகம் படி சந்தர்ப்பத்தை பயன்படுதா இல்ல அது அந்த பாட்டு படிங்க அதை மட்டும் படியண்டா கேட்கணும் படி இப்போ பக்கத்துல இருந்த மகளே அந்த பாட்டு வேணா படிச்சு கொண்டு வா படி சின்ன வயசுல படிச்ச பாட்டு இப்ப கொஞ்சம் படிச்சா முக்கிய இருக்கு இல்ல சும்மா படி வா படி அதை படி வா இல்ல வேணாம் முடியுண்டா வாடா வா கூட பாட்டுலாம் படிச்சிருக்கே வேணாம் சரி ஒரு பாட்டு படிங்க ஒரு பாட்டு படிக்கிறா சரி சின்ன 2 லைன் படியா 2 லைன் அந்த பாட்டு இப்போ என்னன்னு சொன்னா முக்கியமா ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் இப்போ அனுஷான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் சேவையில் எல்லாருக்கும் செய்வான்னு தெரியும் நாங்களும் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன் எல்லா சேவையிலும் ஆனால் கோயிலுன்ற வகையில் பார்க்க போனால் எனக்கு கோயிலுன்னு சொல்லக்குள்ள சரியான ஆர்வம் இருக்கு எனக்கு கோயில் அப்போ சரியான ஆர்வம் காட்டுவோம் அதுலேருந்து தான் இந்த சிலை வேலையெல்லாம் சின்ன வயசுலேருந்து பழகினேன் நான் இப்போ எங்களோட ஊருக்கு வந்தாப்புல அப்போ ஒரு ஆச்சாரிட்ட கேட்டேன்னு இந்த வேலை திட்டங்கள்லாம் நடந்துருக்கு எப்படி ஐயா என்ன மைண்டு இல்லை அனுஷன் தானா இந்த சிமெண்ட் பாக்கெட்லாம் வேண்டி கொஞ்சம் ஊக்கமாக செஞ்சேன் அப்படி ஐயான்னு நான் கேட்டேன் அவர் சொன்னார் ஓ இல்லை அப்போ நான் சொன்னேன்னா இதோ மாதிரி ஒரு நல்ல விஷயம் எங்களோட ஊருக்குள்ளே உருவாந்து செய்கிறது எனக்கு சும்மா பெருமையாக இருக்கு
எத்தனை பாக்கெட் சிமெண்ட் இப்போ நான் அதை பெருமையாக சொல்லணுமன்றதுக்காக நான் அதை சொல்லலை. பட் அவன் இந்த சின்ன வயசில் அந்த கோயிலுக்கு செய்யணுன்றது ஒரு சில பேருக்கு தெரியாது. நான் இப்போ வேறு இடங்கள்லாம் வேலை செய்கிறேன், அதனால் எனக்கு தெரியாது எத்தனை பாக்கெட் சிமெண்ட் கொடுக்காங்க என்ன வேலை நடக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அன்றைக்கு போய் கேட்கும்போது தான் சொன்னாங்க 300 பாக்கெட் சீமெந்து எங்களோட கோயிலுக்காக அவர் அந்த கோயிலை ஃபுல்லாக கட்டி முடிக்கும் வரைக்கும் அந்த சைட்டில் ஃபுல்லாக அவரே கொடுப்பாருன்ட்டு சொல்லியிருந்தான்ட்டு. அப்போ எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது அடிப்போம் போய் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. என்னன்னு சொன்னால் எல்லா கோயில்லையும் நான் பார்த்துருக்கேன், கூட ஜெஃப்னாவுக்கு போயிருக்கிறேன், திருகோணமலை போயிருக்கிறேன், எல்லா இடத்துலையும் போயிருக்கேன். இப்படி எல்லாருமே முன்வந்து நிற்பாங்க சிலையாவதாண்டி சொல்லி அவங்களோட பெருமையை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கும் தெரியாது, ஊரில் இருக்கிற ஆட்களுக்கும் தெரியாது இந்த வேலை திட்டத்துக்கு அவன் காசு கொடுத்துருக்கானு அந்த கூட்டத்துலேயும் சொல்கிறதில்ல. ஆனால் நான் அதை யோசிக்கும் போது நான் யோசித்து பார்த்தேன், நான் இவ்வளோ சேவை செய்கிறானே அதனால் அவனுக்கு என்ன நன்மை வரும், அந்த காசை எடுத்து அவங்களோட வீட்டிலே செய்யலாம், இப்போ வீடு கட்டுறது மாதிரி செஞ்சு கொள்ளலாம், நீ வேறு வேலை திட்டங்களையும் செய்யலாம். ஆனால் அந்த வேலை செஞ்சதுக்காக வேண்டி கோயிலில் இப்போ எனக்கு கோயிலில் ஆர்வம் இருக்கு, அந்த வேலையை இவன் செஞ்சதுக்காக வேண்டி இவனுக்கு டைம்ஸ் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை உண்மையாக பெருமையாக இருக்குது. என்னன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு வேறு இதுகளில் ஒன்றுலேயுமே யாரும் இல்லை. இப்போ மக்கள் ஒரு சில பேர் வறுமையாக இருப்பாங்க, ஒரு சில பேர் வறுமை இல்லாமல் இருப்பாங்க, நடித்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் கோயில் விஷயத்தில் நான் எப்போவுமே நல்ல ஒரு பக்தியாக இருப்பேன். அந்த விஷயத்தில் இவன் இது செஞ்ச மாதிரி இன்னும் கோயில்கள் இருக்குது, சில அடிமட்ட கோயில்கள் இருக்குது செஞ்சு கொள்ள இல்லாமல் இருக்கும். அவ்வளோ சேவை செஞ்சதுக்கு பெருமையாக இருக்குது. கூட பேர் செஞ்சிருக்காங்க, பட் இவன் எங்கட ஊருக்குள்ளே செஞ்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இவன் நிறைய சொல்லிக்காண்டா, சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தீங்க அவனோட சேனலு. நான் கூட போய்ட்டு சொல்லியிருக்கிறேன், இப்படி எல்லா சேவையிலும் செய்கிறது, ஒரு சில சேவையெல்லாம் அவனுக்கு செய்கிறது அவனுக்கு தெரியல, ஆட்கள் சும்மா கதைப்பாங்க அது இருக்கு இது இருக்கான்னு. ஆனால் இவ்வளவு எனக்கு பிடிச்சிருந்தது இந்த கோயிலில் இப்படி சேவை செஞ்சு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டு பக்கத்தில் டியூட்டரிங் ரீட்டரையும் கட்டியிருக்காரு. ஆனால் எனக்கு இப்போ சின்ன வயசுலேருந்தே படிப்பு ஓடும், என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே எல்லாத்துலேயும் ஆர்வம் இருக்காது அது. பட் எனக்கு சில எண்ணக்குள்ளே கோயில் சிலைகள் எண்ணக்குள்ளே நான் சிப்ப வேலை தான் சின்ன இதில் படித்து, அப்போ அது மூலமாக நான் வளர்ந்து வந்தேன். நான் இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆச்சார்ட்ட வந்து கேட்டும்போது சொன்னவர், இன்னைக்கு இருக்கிற கோயில் எல்லாமே அனுசந்தான் அந்த சிமெண்ட் பாக்கெட் கொடுக்குறாரு, நல்ல பொடி என்னன்னு சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. அப்போ என்னடாப்பா கோவில் வேலைக்கெல்லாம் கொடுக்கானே, எனக்குள்ள கொஞ்சம் மனசு அது சொல்லணும்னு நினைச்சேன். நான் அவனை கண்டுக்கிறதையும் இல்லை பேசுகிறதையும் இல்லை. இப்படியான சேவை செய்கிறது மிக்க தேங்க்ஸ், நன்றி நன்றி. இதே மாதிரி நீங்கள் எல்லா கோயில்களுக்கும் எல்லா கோயில்களுக்கும் இல்லை, அந்த வறுமையாக இருக்கிற கோயில்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்மளோட வறுமைப்பட்ட கோயில்கள் இருக்கிற அடிமட்ட கோயில்களில் இருக்கிற சிலைகளையும் செஞ்சு கொள்ளுவாங்க. கூட விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வரல, அதான் மெயின் பிரச்சனை. அது சொல்லி நம்ம காட்டினோன்னு சொன்னால் அவங்க சொல்லி கொடுத்து சொல்லி காட்டுறான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நானே சும்மா வந்தேன்னா அப்போ வேண்ட ஏதாச்சும் பேசணுன்னுல வீடியோ எடுக்கக்குள்ள அப்போ சரி ஓகே அதை பேசிக்கொள்ளும், நம்ம பேசினா எனக்கு எந்த மனசில் இருக்கிற நான் சொல்ல தானே வேணும். எவ்வளோ வருஷமாக நம்ம கூடுறோம் பழகிறோம் பேசுகிறோம், பட் அதை நம்ம சொல்லி கொண்டாதான் அது சரியாக இருக்கும். உங்களோட கோயிலையும் கொஞ்சம் அடிமட்டம் கோயில்களில் அந்த கஷ்டப்பட்ட கோயில்கள் இருந்தால் இந்த வீடியோ பார்த்து மற்றவங்க அந்த அவன் தான் செய்யணுமென்று இல்லை, அவன் மூலமாக வேறு ஆட்கள் செய்யலாம். சரி அனுசன் ஓகே அவன் நன்றி. அவன் இல்லை கதைக்கிறான் அவன் ஆளும் வந்து சேம் நம்பர் 2 நம்பர் தானே. அப்போ அந்த டைமில் வந்து என்ன ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், ஒவ்வொரு ஆர்வம் இருக்கும். அவருக்கு வந்து இந்த சிலைகள் செய்கிறது சின்ன வயசுலேருந்து நம்ம ஞாபகம் இருக்கா, சில வேலை தான் போனேன் ஞாபகம் இருக்கா எங்க ஃபஸ்ட் டைம் ஒரு மரக்குள்ளே. இப்போ நான் சின்ன வயசு ஒரு 16 வயசுல கோயிலை முடிச்சுட்டு போயிட்டேன். அப்போ கேட்டாங்க ஒரு ஆள் வேணும்னு சொன்னாங்க. அப்போ இவன் என்ன செய்வான்டா, ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டேன். அப்போ மேலே நின்று என்ன செய்வான், கீழே நிற்பான். அப்போ வேலை செய்வான், லேவருக்கு தான் கூட்டி போனான். அப்போ என்ன செய்வான், அலௌன்ஸ் பண்ணுவான். ஒரு மக்கியோண்ட இது எஞ்சிது ஒரு பேப்பரை சுருட்டிட்டு அலௌன்ஸ் பண்ணி திரிவான் வளைச்சி வளைச்சி. அப்போ இங்கே கலவு கேட்டு கத்தி திரிப்பானு. அப்போ நான் சொல்லுவேன் என்னடா அலௌன்ஸ் பண்ணி திராண்டு. ஆனால் அப்போ தெரியல இவன் இவ்வளவுக்கு வளர்ந்துருவான்ட்டு எனக்கு அப்போ தெரியலை. அப்போ நான் சொல்லுவேன் என்னன்னு சொன்னால் என்ன சும்மா மக்கிய இருட்டு. அப்போ எனக்கு கொஞ்சம் டேலண்ட், அவனோட டேலண்ட் விளங்கும். எனக்கு எக்கோ பண்ணி நல்லா கதைப்பான், வாய்ஸு இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து அவனோட பழகினபடியா நான் கேட்டு திரிக்கிறேன். அப்போ நல்லா இருக்கீண்டான்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரியும் எங்கேயே போவான்னு சொல்லி அந்த வேலைக்கு போக்குள்ள அப்படி தான் செஞ்சு இருந்தவன். நாங்கள் மேசையெல்லாம் எனக்கு ஏசுவானே, என்ன ஆளடா கூட்டி எல்லாம் பண்ணி தெரிஞ்சிட்டான் ஃபுல்லான்னு சொல்லி ஏசுவாங்க. நான் அதுக்கு பிறகு தான் பார்த்தேன் அவனுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதைத்தானே அவன் செய்வான். இப்போ எனக்கு சிலையில் ஆர்வம் தான், நான் அதை செஞ்சுட்டு நான் வளர்ந்துட்டு வந்ததேன்.
அதே மாதிரி அவனுக்கும் அதில் ஆர்வம் இருந்து செஞ்சுட்டு வந்தையான். இது உண்மையை சொல்ல போனால் அவனோட வளர்ச்சி தான் இது. அவன் கஷ்டப்பட்டு சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டாண்டு நாங்கள் எங்களுக்கு இந்த அடிமட்ட வயசில் இருந்த எங்களுக்கு தான் தெரியும். ஒரு சில பேர் பார்ப்பாங்க, என்ன கார் வண்டிக்கான் அது வண்டிக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னுக்கு இருக்க வழியெல்லாம் ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் அவன் எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டியான், எல்லாமே தெரியும் எனக்கு. கல் ஏற்றிருக்கான், முக்காஞ்சி உடைக்கான், அப்படி எல்லாத்தையுமே அவன் வீடியோவில் போட்டிருப்பான். பட் ஒரு சில பேர் அந்த சில வீடியோவில் பார்க்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கொள்ளுங்க. அவன் அடிப்படையிலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவன். அவனோட வளர்ச்சியில் நீங்கள் பொறாமையோ ஒன்றுமே படக்கூடாது. பட் அவன் எல்லா விஷயத்திலும் நல்லா தான் இருந்தவன். இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு நல்லா அவனோட வாழ்க்கையில் நல்லா ஒரு முன்னேற்றம் அறியணும். இப்போ இந்த வாகன சேவை செஞ்சு கொண்டிருக்கான். அதுலேயும் ஆர்டர் பண்ணி அவனுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக கொடுக்குமாறு அவங்கள தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா விஷயமும் அவனோட எல்லாமே இப்போ சொன்னால் ஒரு விஷயம் உண்டு என்னென்னா, அந்த வாகனம் போக்குள்ள அந்த சிசிடிவி கேமராவில் அந்த சிஸ்டம் எல்லாம் இருக்கணுக்குள்ளே அதை மாதிரி ஒரு சிஸ்டம் இங்கே எங்கே ஸ்ரீலங்காவில் இருக்குது. பட் அதுக்கு கூட காசு எடுப்பாங்க. இது நல்ல சிஸ்டம் உண்டு. எனக்கு போகணுமா இது. இப்போ நான் என்னென்னு சொன்னால், நம்ம போனோடனே இப்போ அனுஷன்கிட்ட கால் பண்ணி கேட்டால் அவன் வாகனத்தை பார்த்தோன்னே 6 அச்சரம் பட்டோன்னே உடனே போலீஸுக்கு உரியால் கொடுத்துருவான். இப்போ நம்ம ஒரு வாகனத்தை எடுத்து போடனே வேறு இடத்துல எடுத்து போனால் அவன் சொல்லுவான், நீ கொஞ்சம் அடித்து பட்டிருக்கி, அப்போ அதில் நீ கொஞ்சம் கூட காசு தரணும் பண்ணுவான். இது சிசிடிவி கேமராவில் இருக்கேன்னக்குள்ளே நம்ம பயப்படுத்தவில்லை. அவன் சொல்லுவான், என்ன இல்லை அம்பிள்ளை டிரைவரில் அம்பிள்ளை தான் இருக்கி, இல்லை வந்தவன் அம்பிள்ளை இருக்கான்ட்டு ஒரு கேஸை முடித்து அது சரியான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம அயர் பிடிச்சி போகிறது எல்லாருமே எல்லா அயரும் பிடிச்சி போகலாம். சரியானவங்ககிட்ட போனால் தான் நம்மளுக்கும் பாதுகாப்பு, நம்மளோட வாகனத்துக்கும் பாதுகாப்பு என்றதை நம்ம விளங்கி கொள்ளணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அனுஷன்ட்ட அந்த நேம் எனக்கு தெரியாது, வாய்ஸ் ஆஃப் அனுஷன் டிராவல்ஸ் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் டிராவல் அந்த இதுக்கு நீங்கள் போகணும். கண்டிப்பாக நீங்கள் அதில் ஒரு நாள் பயணம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நானும் போவேன். கண்டிப்பாக நான் போகும்போது வீடியோ எடுக்க சொல்லுவேன். நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அவர் எல்லாமே பண்ணியிருக்காங்க, சிசிடிவி கேமரா எல்லாமே. அப்போ நம்மளுக்கு அதுக்கு என்ன பாதுகாப்பு? இப்போ ஒரு கொழும்பு போக்குள்ள நம்ம ஒரு சேஃப்டியாக போய் வர்றது தான் நம்மளுக்கு மெயின் பிக்சரு. இப்போ சும்மா நம்ம வானம் எடுத்தோமா போனோமான்ட்டு இல்லை, பக்கத்தில் இருக்கிறாங்களே தெரியாது. சில வயசு போனாக்கள் இருப்பாங்க. அப்போ தூர பயணத்துக்கு போகக்குள்ள இவரையில் போய் பாருங்கள். நானும் கண்டிப்பாக போவேன். சொல்கிற விஷயங்களை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்குமே போகிறது சேஃப்டி. அது வந்து அதில் இருக்கிற ஆக்களில் கோல் அடித்து கேட்குறது, எதால் போகிறீங்க, என்ன செய்கிறீங்க, சாப்பாடெலாம் என்ன மாதிரி, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வாகனத்தை தந்த அருவன் போய்த்து வா, என்ன உடஞ்சிருந்தா காசு எக்ஸ்ட்ரா எடுப்பான், 20,000 40,000. அதுதான் அப்படி இல்லை. அதில் கோல் அடித்து கேட்க, என்ன வாகனத்துக்கு எல்லாம் சேஃப்டி தானே, உங்களுக்கு ஓகே தானே, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். இந்த பொடியன் நம்மளை பார்த்துக்கொள்கிறான் கூட. அப்போ நீங்கள் கண்டிப்பாக நான் இதுக்காக வேண்டி சொல்லலை, வேறு இது ஏன் பண்ணுறதுக்காக நான் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு போக விருப்பம்னு சொன்னால் போங்க, போக விருப்பம் இல்லாட்டி சொன்னால் நீங்கள் வேறு வாகனத்தில் போங்க. ஆனால் வேறு வாகனத்தில் போனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். அதே மாதிரி நான் கூட பேசினாலும் சொல்லுவாங்க, என்னடா சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கடா இப்படி ஆள் வந்து இப்போ பாதிச்சுன்னா வந்து நான் இங்கேருந்து வந்தேன். நான் அப்போ சனு வந்தேன் தும்மங்க சத்தியால். இப்போ மிதுவை பைக்கில் ஏற்றி போட்டு அப்போ மிதுவோட பைக் இந்த பக்கம் இருந்தது. நான் மிதுவோட பைக் எடுத்து அந்த அதால் வந்தேன். நான் அப்படி அந்த பக்கம் சுற்றிக்குள்ளே இப்போ வந்தவன் நான் பட்டிட்டு வந்தவன். எங்கே போகிறேன்னா வீடு எடுக்க போகிறேன்னு சொல்லுவேன். நான் இங்கே வீட்டு அனுப்பிட்டேன். அப்படியா, ஓகே நானும் பாருன்னு சொன்னேன். சும்மா சொன்னேன், நானும் பாரு நான் பார்க்குறேன். என்ன அந்த வீடியோக்கு வரல, நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னேன். ஓகே அவனோட வீடியோ தொடர்ச்சியாக பார்ப்பேன். அப்போ என்னடா நம்மளும் ஒரு சின்ன ஒரு வீடியோட 100 மாதிரி அவனோட போகிறதுக்குன்னு வரல. நான் எனக்கு கதைக்கு மனசில் இருக்க கதைக்கணுன்ற ஒரு விருப்பம் வந்துச்சு, பேசினேன், அவ்வளோதான். பட் அவனோட வீடியோ நல்லா வியூஸ் போகணும், எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, அதை மட்டும் கேட்டுக்கொள்வேன். அவன் செய்கிறது வீடியோ செஞ்சு போடுறது அவனுக்கு எல்லா ஆசையிலும் இருக்கும். அவன் கஷ்டப்பட்டு வந்தபடியாக அவனுக்கு ஆசைகள் இருக்கும். கூட பணம் இருக்கிறவனுக்கு கார் பண்ணணும், அப்படி வாழணும் இப்படி வாழணும் ஆசை இருக்காது எதுவுமே. கஷ்டப்பட்டு வரவனுக்கு எல்லா ஆசையிலும் இருக்கும். ஆனால் அந்த ஆசையிலையும் தவிர்த்து அவன் ஏழைகளுக்கு உதவி செஞ்சு எப்படியான சேவைகள் செய்யும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு. அவனோட ஆசைகளை எல்லாம் இந்த பிளேட்டெல்லாம் அவனோட அம்மாவுக்கு ஒழுங்கா வீடு கட்டி முடிக்கல இன்னும். அப்போ அவங்களுக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் வீடு கட்டி செஞ்சுக்காங்க, நம்மளோட வீட்டையும் செய்யலைன்ட்டு. அந்த வீட்டு வேலையை இப்போ அவன் பார்க்க போகிறான். அதையும் முடிச்சு கொடுக்கணுமெண்டு உங்களை இப்போ நம்மளோட ஊருக்குள்ளே தெரியும் தானே அடிசன், நம்ம காசு பணம் இருந்தாலும் தாய் தகப்பனை நம்ம ஒரு இதில் இது ஆகணும். அதை நீங்கள் செஞ்சு கொடுக்குமாறு நான் உங்களை அன்போட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. என்னென்னு சொன்னால் நம்மளோட அப்பா தாய் தகப்பன்னு சொல்லி எல்லாருமே
கூட காலத்துக்கு இருக்க மாட்டாங்க, அவங்கள சந்தோஷமாக வைக்கணும் நம்ம. இதை கண்டு நீங்கள் விரைவாக செஞ்சு முடிச்சீங்கன்னு சொன்னால் ஊர் மக்களும் கொஞ்சம் வியப்பாக பார்ப்பாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அம்மா அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க என்ற இதாக இருப்போம். அவன் பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறான், பார்ப்போம். வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துவாங்க, திட்டங்கள்லாம் நடக்கும்போது வீடியோ போடுவான். பட் நான் அதுக்கு இருக்க மாட்டேன், நான் கொஞ்சம் வேலையாக போயிடுவேன். நானும் வீடியோ தொடர்ச்சியாக பார்த்து வருவேன். கண்டினியூவாக நீங்களும் பாருங்க. நீங்களும் பாருங்க. ஓகே, சந்தோஷம். நான் எவ்வளோ விஷயத்தை பேசிட்டேன், எம்எல்ஏ சந்தோஷம் டாப்பாய். இவ்வளோ முதல்ல வந்து சந்து வந்து பேசணுன்னா ஸ்கூலில் வந்து எழுப்பி ஒரு வணக்கம் கூட சொல்ல மாட்டான். இப்போ வந்து இவ்வளவு எங்கேருந்து கதைக்கிறான்னு சொன்னால் வந்து தனி இடத்துலேருந்து ஒரு வேலையை வந்து கொன்றைக்கு எடுத்து செய்யக்குள்ள சில பிள்ளைகள் வந்திருக்கும், சில இதில் வந்து இடிக்க வேண்டி வந்திருக்கும். சில விஷயங்களை வந்து பேசியிருப்பாங்க, வந்து பேசிட்டு ஆரம்ப கட்டத்தில் வந்து பேசுவேன், நீ எப்படி செய்கிறா, குரங்குமாய் செய்கிறா, நாய்மாய் செய்கிறான்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அத்தனை அவமானங்கள்லாம் கடந்து ஒரு ஒரு மாமாங்க கோவில் அப்படின்னு சொன்னால் தான் அவ்வளோ பிரசித்தி விட்ட கோவில்னு அந்த இடத்துல கூப்பிட்டு ஒரு கொன்றை கொடுக்காங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவனுடைய திறமை, அந்த திறமையை நாங்கள் பாராட்டுவோம், வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொள்கிறோம். உண்மையில் வந்து வாழ்த்துக்கள், நல்லா பேசுகிறான், அவனுடைய திறமையும் அவனுடைய சிந்தனைகள் அனைத்தும் வந்து நிறைவேறத்துக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொடுக்குறோம். உண்மையில் சந்தோஷம், இடையில் சந்தித்து நிறைய அன்பான வார்த்தைகளை வந்து சொல்லி இந்த இதுவரைக்கும் நான் சொல்லலை கோவிலுக்கு வந்து செய்தேன்னு சொல்லிட்டு இது இருக்குள்ள மெல்லமாக செஞ்சு நான் சொன்னேன். நான் ஓகே, நான் என்றால் வீடியோவில் சொல்லலை தான், இப்போ எல்லா விஷயத்தையும் வந்து வீடியோவில் சொல்லுன்னா கோயிலுக்கு பொதுவான விஷயங்களை எல்லாம் தனியாக சொல்லு, இந்த செய்கிறது வாரில்லை. நான் எவ்வளோ கோயில்களை போய்க்கேன். இப்போ எதிர்காலத்து போனால் 24 வயசு, இப்போ எனக்கு 16 வயசுலேருந்து நான் சில வேலையில் ஈடுபாடில் எவ்வளோ பேர் எவ்வளோ இதுகளை கோயிலில் செய்வாங்க, அந்த விஷயங்களை சொல்லி காட்டுவாங்க. சின்னத்தில் பேர் எல்லாம் அடித்து இது செய்வாங்க. கூட விஷயங்களை செஞ்சுருக்காங்க, எல்லோரும் செய்யாமல் இல்லை, கோடிக்கணக்கிலையும் செஞ்சுருக்காங்க. பட் அந்த உழைக்கிற காசாக அந்த அவன்ட விஷயத்துக்காக பயன்படுத்தாமல் கோயில்ற விஷயத்தையும் கொஞ்சம் அவதானமாக பயன்படுத்தினோம். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிற மனசு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் அன்றைக்கு வந்து கேட்கும்போது எனக்கு சரியா சந்தோஷம், சொல்லிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டு பிஸியாக இருப்பான், எந்த நேரம் பிஸியாக இருப்பான், கோல் எடுத்தாலும் பேச மாட்டான். கடவுளே சொன்னா பிஸிடா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் பேசுகிறேன் உன்னோட பேசுவான். பட் அது எல்லா டைமாக இருக்காது, அவனும் வேலை தானே, அவனுக்கும் வேலையில் பிஸியாக இருக்க டைமில் நானும் அப்போ விட்டுருவேன். ஓகே, இன்னும் சொல்ல போனால் கூட சொல்லலாம், நிறைய இருக்குது. அவன் செஞ்ச வேலையை நம்ம கூட சொன்னால் சொல்லுவாங்க, இவன் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறானு எல்லாரும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, செய்கிறதெல்லாம் சொல்லாமல் இருந்தேன். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, அதுதான் அவனுக்கு பெருமை. மற்றவன் சொல்லணும் நம்ம இப்போ செய்கிறது நல்ல விஷயம். நன்றி சந்தோஷம். அன்பான வார்த்தை. ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க, பார்த்தா தான் உங்களுக்கு அதில் அவனோட வீடியோவில் கொஞ்சம் வியூஸ் போகும். அப்போ அது மூலமாக அவன் நல்ல நல்ல விஷயங்களை செய்வான் மக்களுக்காண்டி. அது அவன் மூலமாக நடந்தால் எனக்கு நல்ல. எல்லாருமே செய்ய விரும்ப மாட்டாங்க, அவன் செய்கிறானுக்குள்ள எனக்கு சப்போர்ட்டிவ் வரீங்க, எல்லாமே ஆதரவு கொடுங்க. நன்றி. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் வியப்பாக இருக்குது, என்ன இப்படி பேசினான்னு அந்த டைமில் ஒன்றுமே பேச தெரியாது, இப்போ பேசினான்னு சொன்னால் அவனோட அனுபவம். வாழ்த்துக்கள். நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாப்பா, இப்படி வந்து பேசுவான்னு வாழ்த்துக்கள் மச்சி. சரியோ, சந்தோஷம். ஓகே மக்களே, மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். எங்களுடைய வீட்டு வேலையிலும் வந்து ஆரம்பிக்கிறோம், எங்களுடைய பயணங்களும் தொடரும். இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த தொலைபேசியிலுக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் வாகனங்களை புக் பண்ணிக்கொள்ளுங்க. எதிர்கின்ற திங்கட்கிழமை இல்லாட்டி செவ்வாய்க்கிழமையில் வந்து எங்களுடைய ஆஃபீஸ் வந்து திறக்கப்படும் என்றதை வந்து நான் சொல்லிக் கொடுறேன். இது செவ்வாய்க்கிழமையா இல்லை திங்கட்கிழமையா புதன்கிழமையா வியாழக்கிழமைன்றது வந்து நாங்கள் போக வீடியோவில் சொல்லிக் கொடுவோம். ஒரு சின்ன கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சோம்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. சந்தோஷம் மக்களே. ஓகே, பாருங்க மக்களே. ஓகே, பாய்.